சாரி गाइस இவங்க கொஞ்சம் கோளாறான ஜாலியா என்ஜாய் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே பாய். வணக்கம் சென்னை. ஹாய் फ्रेंड्स. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். போயிட்டு என்ஜாய் வாங்க. ஃபுல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம फ्रेंड्स கொஞ்சம் பைத்தியம் கொஞ்சம் மனநல கூட்டு வந்திருக்கோம். ஆமா ஆமா நாங்க தான் டேக் கேர் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு சதற ஓடுறோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நவீன சேனல். இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஎம் வந்திருக்கோம். அது யார் கூட? நம்ம விஎம் டீம் கூட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கோம். ஓகே, என்ன மாதிரி கேம்ஸ் எல்லாம் மூவ்மெண்ட் என்ஜாய் பண்ண போறோம்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்பதான் தெரியும் என்ன மாதிரி கேம்ஸ் எல்லாம் ஒன்று நம்ம மூவ்மெண்ட் என்ஜாய் பண்ண போறோம்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. இவங்க ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு ஆளு. இவங்களை பார்த்தா ரொம்ப கொஞ்சம் பயந்துக்கணும். அட்வென்ச்சரான ஆளு. இவங்க எல்லா கேம்ஸையுமே ரொம்ப பயங்கரமா விளையாடுவாங்க. எல்லா கேம்ஸ்னா வாட்டர் கேம்ஸ் எல்லாமே. அண்ட் தென் இவங்க பாத்தீங்கன்னா அப்படின்னு சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் ஷூட் ஆவாங்க. அண்ட் தென் எங்க அண்ட் தென் பூஜா, இவங்க தான் பூஜா. இது நல்ல கண்டென்ட், நல்ல வீடியோ. ஹேமா. and then this is ஹேமா. கொஞ்சம் மூஞ்ச காட்டுமா? not interested bro. and then this is our பெரிய அக்கா. hi guys. camera handled by ரோஹித். ஓனரே நான் தான். and then we are taking selfie for சிறுத்தை. சாரி गाइस, இவங்க கொஞ்சம் கோளாறான நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரைடு தான் போக போறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ரைடு தான் போக போறோம். பார்த்துக்கோங்க. எங்க அச்சாரி இவர் தான் பயங்கர ஸ்மார்ட். பாத்தீங்களா? பயமா தான் இருக்கு. இவ்வளவு பெருசா இருக்கு ரங்கராட்டனும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஊர்ல கூட நான் இது மாதிரிலாம் போனதில்லை. திருவிழா கூட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஏய், இங்க எத்தனை நிறுத்தணும் அந்த மாதிரி இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வானத்துல பறந்துட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். இன்னும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்காங்களே ரெண்டு பேரு. வருவாங்க. பாருங்க, இங்க இருந்து பார்த்தா பீச் தெரியுது. என்ன ப்ரோ? சூப்பர் ப்ரோ. யூடியூப்ல போட்றே கண்டிப்பா. இந்த டாட் கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு. அது நீ நடுவுல நிக்கிறோம். இங்க பாருங்க फ्रेंड्स, இப்ப நான் தான் டாப்ல இருக்கேன். வாழ்க்கையிலே நம்ம டாப்ல இருக்கேன். நாங்க தான். இந்த ரைடு சக்சஸா முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரைட்ல பாப்போம். வாங்க நெக்ஸ்ட் ரைட் என்ன ரைடு போலாம். என்ன ஹைட் வாழ்க்கையில இன்னைக்கு டாப்ல நான் போனேன்டா. ஐயோ வாழ்க்கை ஒரு வட்டம்டான்ற மாதிரி சுத்த போறோம். ஓகேண்ணா.
அங்க பாருங்க. நானே பாருங்க ஒரு கேப் பாருங்களா. நோ ஸ்லோவா தான் இருக்குண்ணா, பிரச்சனை இல்லை. இறக்கத்துலேயே கூட்டு போறாங்க மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ரைட் சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் ரைட்ல போலாம். ஓகே நம்ம தேர்ட் ரவுண்ட் போவோம். நாங்க தேர்ட் ரவுண்ட் எப்படி இருக்குன்னு படம். ஓ நம்ம எங்க இருக்கோம்னா ரோலர் கோஸ்ட் போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது கேட்கல சத்தமா. எங்க இருக்கோம்னா நம்ம ரோலர் கோஸ்ட் போக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இருக்கவங்க எல்லாம் தைரியமானவங்கள மாதிரி எனக்கு தெரியல. என்னை மட்டும் தான் கொஞ்சம் தைரியமான ஆளு. எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்க இந்த ரைடு போகிறதுக்கு. இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ரைட் போயிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இது ஆகாது. ஐயோ ஃபர்ஸ்ட் போனா கூட ஓகே கூட கிட்டுக்குறா. உயிரில்லடா சாமி, சத்தியமா தலைகளா நிறுத்திட்டாங்க. கேஸ் ஆயிடுச்சு. ஆனா நல்லாதான் இருந்தது. ஓகே இப்போ நம்ம என்ன ஃபோர்த் ரைடு போகிறோம். ஓகே நாங்கள் போனதில் அதிகமாக சிரிச்சிட்டு இருந்த கேம் இது தான். ஏன் இதுக்கு மட்டும் நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் எடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பாட்டு ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாட்டு ஓடினா அதுக்கு தனியாக காப்பிரைட்ஸ் அடிப்பாங்க, நம்ம சேனலில் க்ளோஸ் பண்ணுவாங்க. இது அனுபவத்தினால இதோட பேக்ரவுண்ட் மியூசிக்கை வந்து நான் தூக்கிட்டேன். அதனால் சொல்கிறேன், இது ஒரு பயங்கரமான ஒரு ஃபன்னாக ஒன்று பண்ணா பார்த்தேன். பாருங்கள், அது நீங்களே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். அப்போ தான் தெரியாமல் என்னென்ன பண்ணேன்னு உருண்டு பரண்டு அங்கே இருக்கிறவங்களாம் கத்தி ஏதோ பண்ணி பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தான். பாருங்கள் அது என்னன்னு சொல்லி நீங்களே. ஆக்சுவலி இது நேரில் இருந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அவன் என்னென்ன பண்ணான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் லாஸ்ட் இந்த கேம் லாஸ்ட் வரைக்கும் சிரிச்சிட்டே இருந்தேன். இவன் பண்ணுறதை பார்த்துட்டு வயிறு வரைக்கும் சிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே எப்படி சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா உருண்டு பரண்டுலாம் பண்ணிட்டு இருந்தான். அவ்வளோ ஃபன். இங்கே ஒருத்தர் பார்த்தோன்னா பயங்கரமாக டான்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே அந்த ஃபன் எல்லாம் முடிச்சுட்டு ஃபோர்த் ரைடு முடிச்சுட்டு ஃபிஃப்த் ரைடுக்கு போக போகிறோம். ஃபிஃப்த் ரைடு என்னென்னு பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க கண்டினியூ அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஓகே நம்ம ஃபிஃப்த் கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறது. கார் மாதிரி ஓட்டி நல்லா இடிச்சு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இது எல்லாம் ஏன் எல்லா டீமும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு 4 வண்டி தான் இருந்தது.
அந்த வண்டி எப்படின்னா அவங்க ஆல்ரெடி பப்ளிக் 2 பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீமுக்கு 2 பேர் எடுத்துக்கினாங்க. அவங்க ஜாலியாக ஓட்டிட்டு இடிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, அவங்க டைம் முடிஞ்சது. நம்ம டீம் கிட்ட வண்டியை கொடுத்தா நான் போய் வண்டி ஓட்டலான்னு பார்த்தா தம்பி ஒருத்தன் சொல்கிறான், அண்ணா நீங்கள் உட்காருங்க நான் ஓட்டுறேன், நான் ஓட்டுறதா பாருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஓட்டுறான். கருன்னு சுற்றுறான், இடிக்கிறான், எல்லாரையும் பயங்கரமாக இடிச்சு ரேஸ் ஓட்டுறாங்க உட்காந்து. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 3 வண்டி தான், லாஸ்ட் 3 வண்டி தான் நம்ம இடிச்சிக்கிறாங்க. பார்த்தீங்களா, பயங்கரமாக அவங்களே ஓட்டி இடிச்சிக்கிறாங்க. அது மாதிரி தான் லாஸ்ட் 3 வண்டியை நம்ம கிட்ட தான் கொடுத்தாங்க. நம்ம டீம் கிட்ட பயங்கரமாக ஓடிட்டு இருந்தாங்க. ஓகே, 5th ரைடு முடிஞ்சு 6th ரைடுக்குள்ளே போனால் ஜாலியாக வைப் பண்ணலாம், சாங்லாம் போட்டாங்களேன்னு சொல்லிட்டு உக்காந்தா தூக்குனாங்க பாருங்கள். கீழே மலையும் விட்ற மாதிரி இருந்தது பாருங்கள். நீங்களே பாருங்கள், என்னடா இவ்வளோ ஐப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எப்படி தூக்குனான்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க ஸ்லோவாக தான் இருந்தது. ஓகே, இப்படி தான் இருக்குன்னு பார்த்தா ஸ்டார்டிங்கு. ஆனால் நிஜத்தில் பயம் வர வச்சுட்டாங்க எனக்கு. பாருங்கள் எல்லாம் எப்படி கத்துறாங்கன்னு சொல்லி தூக்கி எப்படி வச்சிருக்கான்னு மட்டும் பாருங்கள். தம்பியெல்லாம் தியானம் பண்ணவே ஆரம்பிச்சிட்ருக்கான். நானும் இப்போ தான் பார்க்குறவன் தியானம் பண்ணுறதெல்லாம். நம்மலாம் அப்படியே இப்படி தூக்குறான், அப்படியே தூக்கியரோ எப்படி சொல்கிறது, தூக்கி இப்போ வாலிலாம் கவுக்காங்கல்ல அந்த மாதிரி கவுத்து வைக்கிற மாதிரி கவுத்து வைக்கிறான். ஆக்சுவலி எம்ஜிஎம் போகிறவங்களுக்கு எல்லாமே என்னென்னா வைப்பாகவே இருக்கலாம். எல்லா கேம்லேயும் நல்லா சாங்ஸ் கொடுத்து, எல்லா கேம்னா ஸ்டார்டிங்லேயே இருக்காது, போக எண்டில் போக நல்லா சாங்காக வைப் டிஜே மாதிரி போட்டு எல்லா கேம்ஸ்லுமே தனித்தனியாக ஒவ்வொரு கேமுக்கு தனித்தனியாக சாங் போட்டு வைப் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. அது மாதிரி தான் இதுக்கு போட்டிருந்தாங்க. அதனால தான் பின்னாடி இருக்கிற நாய்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஓன் வாய்ஸ்லேயே கொடுக்குறேன். ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு காப்பிரைட்ஸ் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால தான். ஏன்னா காப்பிரைட்ஸ் வந்தால் நம்ம சேனல் போயிடும், நம்ம வீடியோ போட முடியாது. அதுதான் முக்கியமான காரணம். ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரைடு என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குதித்தால் நான் தலைகீழாக தான் குதிப்பேன்ற மாதிரி தான் இது ஏன் அந்த டைலாக் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஏன்னா அந்த இதாச்சு பாதி தான் தூக்குனா, இவன் முழுசாக தூக்கி வாழ்ந்த பக்கம் நிற்க வைக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஓகே, எவ்வளோ பண்ணிட்டோம், இந்த ரைடு போக முடியாதா, வாடா அந்த ரைடும் போயிடலான்னு சொல்லிட்டு தான் அந்த ரைடு போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும் இந்த ரைடு எப்படி முடியுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் இது கத்துறது அவ்வளோ கத்திருப்போம் எல்லாருமே. ஆனால் பின்னாடி சாங்ஸ் ஓடுது, அதனால ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாருமே இருக்கிற மாதிரி தெரியும். கீழே நம்ம தம்பி ஒருத்தர் கேமராமேனை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட தான் ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டேன். தம்பி நீ வீடியோ எடுத்து கொடுப்பான்னு சொல்லி இங்கே தான் இருக்கும். இதில் 3rd பிளேஸில் உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஐயோயோ ஜாலியாக ஏறிட்டோம். சரி ஓகே, என்ன தான் ஆயிருப்போதுன்னு ஏறிட்டோம். ஆனால் ஒன்று பண்ணாமல் பாருங்கள், இப்படி போயிட்டு இப்படி வந்தான் பாரு. ஐயோயோயோப்பா, இது கூட பரவாயில்ல, எடுத்துகிட்டு போய் இப்படி நிறுத்தி வைக்கிறான், ஸ்டெடியாக நிறுத்துறான். ராக்கெட் விட்டா ஸ்டெடியாக எப்படி போகும் அந்த மாதிரி நிறுத்துறான். இதோ இப்போ பாருங்கள், தலைங்க சம்பவம் பண்ணி வச்சுருப்பான் ஸ்டெடியாக. அது ஸ்லோ மோஷனில் இருப்பாங்க, இறக்குறத கூட தொங்கிட்டு இருப்பான். ஆட்டை கட்டி தொங்க விட்டா எப்படி அந்த மாதிரி தொங்க விட்ட வச்சுக்கலாம் எங்களை அந்த ரைடில். ஒரு வழியாக அந்த ரைடை சக்ஸஸ் பண்ணிட்டோம். அப்பா முடியலங்க, பயங்கரமாக உயிர் பயத்தை காட்டிட்டான் பரமான்ற மாதிரி இந்த ரைடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு குளிக்க போகிற, ஜாலியாக என்ஜாய். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பாய். ஆக்சுவலி இந்த ரைட் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கானது மட்டும்தான் இருந்தது. அந்த சைடு பெரிய ஆளுங்களுக்கு எல்லாமே ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு எல்லாமே அந்த சைடு இருந்தது. பட் அந்த சைடு நம்மளுக்கு வந்து ஃபோன் கேமரா எதுவுமே அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதை வீடியோ நம்ம கவரேஜ் பண்ண முடியல. பட் நம்ம ஃபுல் டைம் அங்கே நல்லா இன்றைக்கி ஒரு 3 hours என்ஜாய் பண்ணுவோம் அந்த பிளேஸில். இந்த இடத்துல என்ஜாய் பண்ணுவோம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க. எல்லாமே ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்தது. மேலே இருந்து சரசரன்னு கிராஸாக வந்து குதிப்பாங்க தெரியுங்க. மேலே ஃபால்ஸ் மாதிரி தண்ணி வரல. அப்பப்போ டைமிங் தான் அங்கே விடுறானுங்க, அதெல்லாம் வரல. சரி ஓகே, மேலே போயிட்டு இங்கே ஒரு சின்னதாக ஒன்று இருக்குது, கிட்ஸ் இருக்குது, அதில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிரதர்ஸ் எல்லாமே போய் அங்கே நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பக்கம் பயங்கரமாக இருக்குங்க, பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடு. அதுதாங்க நல்லா சர்ன்னு போய்ட்டு ஸ்பீடாக இறங்கும். இது சும்மா தான், அதனால சரி ஓகே இதில் போகலான்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கோம். அதுவும் அவங்க டைமிங் முடிஞ்சு நிற்க வச்சாங்க, ஒரு 10 நிமிஷம் நிற்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தண்ணி வர வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ரைடில் நான் போகிறது எதுக்குன்னா, அங்கே தான் வீடியோ ஷூட் பண்ண முடியல, அந்த சைடு போயிட்டு தான். பட் இங்கே வீடியோ ஷூட் பண்ணுறது மட்டும் இந்த சைடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு போயிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். ஒரு 3 hours அந்த சைடு மட்டும் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஃபைனலாக நம்ம எம்ஜிஎம் தீம் பார்க் முடிஞ்சது. நல்லா போச்சு, எல்லா ரைடும் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக 1 day பீஸ்ஃபுல்லாக போச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்துருந்தாலே உங்களுக்கே தெரிஞ்சுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் பட் அந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்க வீடியோ மட்டும் தான் போட முடியல. ஓகே, ஃபைனலாக முடிச்சாச்சு. ஓகே பாய், தேங்க்யூ ஆல் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப்.
ஓகே, இது வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. நம்ம வீடியோவில் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நம்ம சேனல் வீடியோ. நல்லா சப்போர்ட் பண்ணி ஓகே ப்ரோ போடு ப்ரோ நல்லா சொல்லிட்டு ஜாலியாக வீடியோஸ்லாம் நல்லா எடுத்து கொடுத்தாங்க. அவங்களும் வீடியோ பண்ணாங்க. தேங்க்யூ ஆல் சப்போர்ட்.